நாம் ஆணைக்குழுவை நியமிக்கவில்லை. சந்திரிகாவின் ஆட்சி காலத்தில் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. அந்த அறிக்கையையே அவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். அதனையே நாம் முன்வைத்துள்ளோம். ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் அவதூறாக பேச வேண்டிய தேவையில்லை. ஆணைக்குழு அறிக்கை தற்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. யார் வேண்டுமானாலும் பார்க்க முடியும். அதேபோன்று பாராளுமன்றத்திலும் விவாதம் முன்னெடுக்கப்பட உள்ளது. ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளை மறுக்கவில்லை. பட்டலந்தவில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக ஏராளமானவர்கள் தயாராக உள்ளனர். சித்திரவதைக்கு உள்ளானவர்களை நன்கு அறிந்தவர்கள் போலீஸ் உத்தியோகத்தர்களும் உள்ளனர். அது எதிர்காலத்தில் நடக்கும் என்று நினைக்கின்றேன். சட்டத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும். எக்காரணம் கொண்டும் அரசாங்கம் இதனை மாற்றாது என்பதனையே எம்மால் கூற முடியும். இதில் 2 வகையான விமர்சனங்கள் உள்ளன. இதனை பழிவாங்குவதற்காகவும் அவதூறு பரப்புவதற்காகவும் உருவாக்கப்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கவின் தரப்பினர் கூறுகின்றனர். இதனை தொடர்ந்து முன்னெடுக்க மாட்டார்கள். ரணிலுக்கு தண்டனை வழங்கப்பட மாட்டாது என மற்றொரு தரப்பினர் கூறுகின்றனர். யார் என்ன சொன்னாலும் நாம் சட்டத்தின் பிரகாரம் செயற்படுவோம். நாம் அவதூறு பேசுவதில்லை. நாம் பழிவாங்க போவதும் இல்லை. எனினும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். சட்டத்தின் பிரகாரம் பட்டலந்த அறிக்கையின் பிரகாரம் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் மட்டக்களப்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார். 37 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜேவிபி என்கின்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திராவிட்டால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் என்கின்ற விடயம் வெளியில் வந்திருப்பதற்கு நியாயமில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கின்றபடியால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் வெளியில் வந்திருக்கின்றது. பட்டலந்தை சித்திரவதை முகாம் போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள், சட்ட ரீதியான முகாம்கள் கூட காணப்பட்டன. சத்ருகொண்டா முகாம் என்பது சித்திரவதைக்கும் படுகொலைக்கும் காணாமல் ஆக்கப்படுவதற்கும் ஒரு முக்கியமான முகாமாக 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் காணப்பட்டது. பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தால், அடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கில் முகாம்களில் நடைபெற்ற சித்திரவதைகளையும் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் உங்களை நம்புவார்கள். வடக்கு கிழக்கில் உங்களது கட்சிக்கு வாக்களித்த பிரதிநிதிகள் நம்புவார்கள். மட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா திருகோணமலையில் இன்று கருத்து தெரிவித்தார். சட்டவிரோத ஆயுத பாவனை, அதுபோன்று சட்டவிரோத பல்வேறு தரப்பட்ட விடயங்கள், ஆட்கடத்தல்கள், மனித படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட விடயங்களை நிழல் உலகில் இருந்து கொண்டு பலர் நிகழ்த்தி கொண்டு வரும் விடயம் எங்களுக்கு விளங்குகின்றது. உண்மையிலேயே இந்த மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதாள உலக கோஷ்டிகளை ஆரம்பித்து வைத்தது இந்த அரசியல் தலைமைகள் தான். இந்த பட்டலந்த அறிக்கையினை சரியான வகையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது, இதனை வாசிக்கும் பொழுது, எந்த வகையில் இந்த ஒரு புறத்தில் இந்த அரசியல்வாதிகளின் தலைமையில், இன்னும் ஒரு புறத்தில் இந்த அரச படைகளை துஷ்பிரயோகம் செய்து இந்த அரசியல்வாதிகள் எந்த வகையில் இவ்வாறான விடயங்களை சட்டவிரோதமாக செய்திருக்கின்றார்கள் என்பது தற்பொழுது தெல்ல தெளிவாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தினை நாங்கள் ஒருபோதும் பட்டலந்த அறிக்கைக்கு மாத்திரம் வரையறைத்த ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்டில் இடம்பெற்ற அனைத்து விதமான மனித உரிமைகள் மீறல்களுக்கு பின்னாலும் இந்த அரசியல் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. அங்காங்கே தலைவிரித்தாடும் இந்த பாதாள உலக கோஷ்டிகள் சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கலாம். இந்த அனைத்திற்கு பின்னாலும் வெள்ளை உடுத்திய கோட் சூட் போட்ட அரசியல் தலைமைகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை தற்பொழுது இந்த அறிக்கை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இந்த நீதித்துறைக்கு நாங்கள் இந்த விடயத்தினை நாங்கள் வழங்குகின்றோம். அந்த பொறுப்பினை நாங்கள் வழங்குவோம். சட்ட வரையறைப்புக்கு உட்படுத்தவாறு நாங்கள் இந்த நீதித்துறைக்கு நாங்கள் இந்த விடயத்தினை நாங்கள் வழங்குவோம். அது மாத்திரமல்ல, இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் நாங்கள் விவாதிப்பதற்கு நாங்கள் எத்தனைத்திருக்கின்றோம்.